தம்பி ஆம்ஸ்ட்ராங் எங்குமே செல்லவில்லை, இங்கேதான் இருக்கிறார். உங்களோடு அமர்ந்திருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சமுதாயத்தில் முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு கல்லும் எடுத்து வைக்கப்படும் பொழுது சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர் அதில் உயிரோடு இருப்பார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் மட்டும் வழக்கறிஞராக இல்லை, தன்னை போல பல வழக்கறிஞர்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்நாளை அர்ப்பணித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாக இருக்கும். கொடி அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. மிகுந்த மன உறுதியோடு ஒரு அம்பேத்கர் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் ஆடுகள் அல்ல சிங்கங்கள் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள். ஆக அந்த சிங்கத்தை போல, ஒரு பெண் சிங்கத்தை போல அநீதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் சகோதரி பொற்கொடி அவர்களுக்கு எனது ஆதரவையும் எனது அன்பையும் அனுசரணையையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு அவர்கள் பெற்றோர் பொற்கொடி என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் இன்று அவர் போர்க்கொடியை ஏந்தி நின்று கொண்டிருக்கிறார். பொற்கொடி இன்று போர்க்கொடியை ஏந்தி நின்று கொண்டிருக்கிறார். அநியாயத்திற்கு எதிராக ஒரு சிங்கமாக சிலிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பெண் சமுதாயத்தை எதிர்த்து நிற்பதற்கு எவ்வளவு போராட வேண்டும் என்று எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அதனால் பொற்கொடி அவர்களே, இன்று போர்க்கொடியை ஏந்தி இருக்கிறீர்கள். அந்த போரில் நீங்கள் வெற்றி பெறும் அளவிற்கு இங்கே உள்ள தம்பிகள் தங்கைகள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நேர்மையாளரான எங்களை போன்றவர்களும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி, நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உயிருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அம்புகளுக்கு தண்டனை கிடைத்து விட்டது, எய்தியவர்கள் யார் என்பது இன்னும் நமக்கு புலப்படாமல் இருக்கிறது. அவர்களுக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும். ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இளையவர்களின் பாதுகாப்பாளராக இருந்தார். அவருக்கே பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது மனது வேதனையாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.